இந்த வாட்டி பிசிசிஐ ஐபிஎல்லோட ஷெட்யூல தடாலடியாக போட்டிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் 4 மேட்சே தரமான மேட்சாக போட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த வாட்டி பிசிசிஐ சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம சிஎஸ்கேக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷெட்யூலை போட்டிருக்காங்க. அதுவும் சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே முரட்டுத்தனமான மேட்ச்சு. அதுவும் ஒன்று நம்ம பங்காளி, அதுக்கப்புறம் வேற யாரு நம்ம ஆர்சிபி. லாஸ்ட் டைம் இவங்க என்ன கூத்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதையும் நம்ம சிஎஸ்கே ஃபேன் மறக்க வச்சிருக்காங்க. ஆனா நம்ம சிஎஸ்கே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். இவங்களுக்கு நம்ம மேட்ச்ல தான் திருப்பி கொடுப்போமே தவிர வாயால நம்ம பதில் சொல்ல மாட்டோம். அதுதான் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும். இவங்களுடைய காதல் கதை இன்னும் தொடர்ந்துட்டா இருக்கு. கம்பீருக்கும் கோலிக்கும் நடந்த சண்டை முடிஞ்சாலும் கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் இருக்க சண்டை முடியவே மாட்டேங்குது. இந்த வாட்டி ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம கேகேஆர் இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஆர்சிபியை கலாய்க்கிற விதமா பல போஸ்டுகளை போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸ் அங்க போயிட்டு கேகேஆர் அகைன்ஸ்டா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது என்னதான் இப்படி இருந்தாலும் மேட்ச் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பட்டாசா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். முக்கியமா இப்ப கோலி இருக்கிற ஃபார்ம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அவர் ஐபிஎல் ஆனாலே அவர் வேற மாதிரி ஃபார்மில் வந்துடுவார் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே பக்கம் வந்தோம்னா இந்த ஷெட்யூலே சிஎஸ்கேக்காகவே பார்த்து போட்ட மாதிரி தாங்க இருக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் 5 மேட்சுமே நம்ம சேப்பாக்ல ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாங்க. அதுவும் நம்ம 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சாலே போதும். அதுக்கப்புறம் அந்த வெளியே ஆடுற மேட்ச்ல 1 மேட்ச் ஜெயிச்சா போதும், நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல வந்துருவோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சிஎஸ்கேக்கு 1 மேட்ச் வெளியே இருந்தாலும் அடுத்த 2 மேட்ச் உள்ளதான் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க ஹோம் கிரவுண்ட்ல. அதால கண்டிப்பா இந்த வாட்டி சிஎஸ்கே ஹோம் கிரவுண்ட்ல 7ல ஒரு 6 இல்லைன்னா 5 ஜெயிச்சாலே கன்ஃபார்மா பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி பிசிசிஐ சிஎஸ்கே வச்சு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்காகவே நம்ம ஆர்சிபி கூட 2 மேட்ச் ஆடுறோம், மும்பை இந்தியன்ஸ் கூட 2 மேட்ச் ஆடுறோம். இந்த 2 மேட்சுமே சும்மா டிக்கெட் பிரைஸ் அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம போட்டியும் வேற மாதிரி இருக்கும். அதுக்காகவே நம்ம பிசிசிஐ இந்த ஷெட்யூல போட்டிருக்காங்க. முக்கியமா டோனியோட கடைசி ஐபிஎல் இருக்குங்கிறதுக்காகவே ஆர்சிபிக்கும் நம்ம மும்பை கூடவும் 2 மேட்ச் போட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த வாட்டி ஒரு மேட்ச் தோத்தாலும் அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஆர்சிபியும் இல்லைன்னா மும்பையும் பார்ப்பாங்க. அதுக்காகவே இந்த வாட்டி பிசிசிஐ இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு மார்ச் 23 ஆரம்பிச்சு லாஸ்ட் லீக் மேட்ச் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மே 18. இதை நம்ம மறக்கவே மாட்டோம். ஆனா இந்த வாட்டி மே 18 ஆர்சிபி கிடையாது. இந்த வாட்டி நம்மளுக்கு குஜராத் டைட்டன்ஸ் கூட மேட்ச் போட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த வருஷம் நல்லா ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம மகேந்திர சிங் தோனி நம்ம தலையோட கடைசி வருஷம் ஐபிஎல்லாக இது இருந்தால் அவருக்கு ஒரு ஃபேர்வெலை நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸும் சிஎஸ்கேவும் ஒரு கப்பு கொடுத்து வழி எடுத்து அனுப்புவாங்க நான் எதிர்பார்க்குறேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். டோனிக்கு ஃபேர்வெல் சிஎஸ்கே பண்ணுவாங்களா, இந்த வாட்டி கப் அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் பிங் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.